அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று ஏப்ரல் 29ஆம் தேதி புதன் வார பிரதோஷம். இந்த சித்திரை மாத வளர்பிறை புதன் வார பிரதோஷத்தன்று நந்தீஸ்வரர் சிவபெருமான் நவக்கிரக புதன்கிழமையில் அவதரித்த நரசிம்மரை தரிசித்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் உற்சவர் உள் வீதி உலா வருவதின் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? இல்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புதன்கிழமை என்பது செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு பொன்னான நாள். அந்த நாளில் யார் ஒருவர் விரதமிருந்து பிரதோஷ வழிபாடு செய்கிறார்களோ அவர்களின் வாழ்வில் செல்வம் பெருகும். செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல, அறிவு செல்வம், ஆரோக்கியம், குழந்தை செல்வம், திருமண பாக்கியம், குடும்ப ஒற்றுமை என்று 16 வகையான செல்வங்களையும் பெற புதன்கிழமை வரும் பிரதோஷ வழிபாடுதான் சிறந்த நாள். பிரதோஷ நாளான இன்று அதிகாலையில் எழுந்து நீராடி தூய ஆடை அணிந்து நெற்றியில் திருநீறு அணிந்து வீட்டின் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை 11 முறை கூறி உங்கள் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். பிரதோஷ வேலையான மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் சிவாலயம் சென்று நந்தி தேவருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது எண்ணெய், பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர் போன்றவற்றை வாங்கித் தரலாம். அபிஷேகம் முடிந்த பின் அருகம்புல் மாலை சாத்தி வில்வத்தால் அர்ச்சனை செய்யலாம். உற்சவர் சிவலிங்க அபிஷேக நேரத்தில் பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம் வாங்கி கொடுக்கலாம். பூஜை நடக்கின்ற பொழுது சொர்ணாபிஷேகம் செய்யும் பொழுது நம்மிடமுள்ள தங்க நகைகளை கொடுத்து உற்சவருக்கு சாத்தச் சொல்லி தீபாராதனை முடிந்த பின் நகை வாங்கி அணிவது மிகவும் நல்லது. நந்தீஸ்வரருக்கு நைவேத்தியம் செய்யும் பொழுது பச்சரிசியுடன் வெல்லம் கலந்து படைக்க வேண்டும். நந்தீஸ்வரரின் தீபாராதனை முடிந்த பின்பு மூலவருக்கு தீபாராதனை நடைபெறும் பொழுது நந்தி தேவரின் இரு கொம்புகளுக்கிடையே தீபாராதனை பார்த்தால் சகல தோஷமும் பாவமும் நீங்கும். சிவ பூஜையின் பொழுது ஓம் நமச்சிவாயா என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து கொண்டே சிவனை நினைத்து தியானம் செய்வதும் சிவ சிந்தனையில் ஆழ்ந்து இருப்பதும் சிவபெருமானின் அருளை விரைவில் பெற்றுத்தரும். சிவ அஷ்டோத்திரம், வில்வாஷ்டகம், சிவகாயத்ரி ஆகிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதும் சிறப்பானதாகும். புதன்கிழமை பிரதோஷத்தன்று சிவ தரிசனம் செய்தால் புத்தியில் தெளிவு உண்டாகும், மனோபலம் பெருகும், மனக்லேசம் விலகும், மங்கள காரியங்கள் நடந்தேறும். உற்சவர் உள் வீதி உலா வருவதின் ரகசியம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? இல்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இப்போ அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம். பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வருவதை பார்க்கலாம். முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும் 2ஆம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும் 3ஆம் சுற்றில் நாதஸ்வர இன்னிசையையும் உடன் வலம் வந்தபடி கேட்க வேண்டும். நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை ஓதியபடி பிரதோஷ காலத்தில் ஈசனை பிறையணிந்த பெருமானாக தேவியோடும் முருகனோடும் சோமஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்து கண்ணீர் மல்க வழிபாட்டை செய்தால் வேறு புண்ணியம் செய்ய வேண்டுமோ? மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் பிரதோஷத்திற்கு தொடர்பு கொண்ட அவதாரமாக திகழ்வது ஸ்ரீ நரசிம்ம அவதாரம். நரசிம்மரின் அவதாரம்தான் குறைந்த காலகட்டத்தில் ஆனது. சொல்லப்போனால் குறைந்த நேரத்தில் அவதரித்தது என்று விவரிக்கிறது புராணம். காலையும் இல்லாமல் இரவும் இல்லாமல் இருக்கும் நேரத்தில்தான் நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது. வீட்டுக்கு உள்ளேயும் இல்லாமல் வெளியேயும் இல்லாமல் வாசலில் நிகழ்ந்தது நரசிம்ம அவதாரம். மனித உருவாகவும் இல்லாமல் மிருக உருவாகவும் இல்லாமல் மனித உடலும் சிங்க முகமும் கொண்டு நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது என்கிறது புராணம். அப்படி சில மணித்துணிகளில் நிகழ்ந்த அவதாரம் ஒரு பிரதோஷ வேளையில் அமைந்தது என்கிறது நரசிம்ம அவதாரம்.
எனவே பிரதோஷம் என்பதும் பிரதோஷ வேலை என்பதும் சிவனுக்கு உரிய முக்கியமான பூஜைக்கு உரிய நாள் என்பது போலவே நரசிம்மமூர்த்திக்கும் உகந்த முக்கியமான நாள். ஆகவே பிரதோஷத்தின் போது சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது போல வைஷ்ணவ திருத்தலங்களிலும் நரசிம்மருக்கு பூஜைகள் நடைபெறும். நரசிம்மரை பிரதோஷத்தன்று தரிசிப்பது இன்னும் மகத்தான பலன்களை தரும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். குறிப்பாக புதன்கிழமை நரசிம்மருக்கு விசேஷம். புதன்கிழமை அன்று வரும் பிரதோஷம் என்பது இன்னும் மகத்துவம் மிக்க நாள். இன்று புதன்கிழமை ஏப்ரல் 29 பிரதோஷமும் புதன்கிழமையும் இணைந்திருக்கும் நாளில் அருகிலுள்ள வைஷ்ணவ தலத்திற்கு செல்வோம். நரசிம்மரின் சந்நிதிக்கு சென்று துளசி மாலை சாத்தி வேண்டிக் கொள்வோம். முடிந்தால் பானக நைவேத்தியம் செய்து அக்கம் பக்கத்தாருக்கு வழங்குவோம். துக்கத்தை எல்லாம் போக்கி அருளுவார் நரசிம்ம பெருமாள். வேறு ஒரு சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.